ஸோ கைஸ் இதை இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் இந்த க்ளீன் பண்ணி எவ்வளோ அழகாக மாத்திரன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு இது எடுத்துக்கணும். இதே ரொம்ப அழுக்காயிடுச்சு நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில். ஸோ இதை ஃபஸ்ட்டு தனியாக வச்சுக்கலாம். இது போல் கப்பி ப்ரீடிங் செட்டப், ஃபைட்டர் ப்ரீடிங் செட்டப், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரீடிங் செட்டப் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்க்க தான் லுக்காக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாட்டர் இருக்குது. ஸோ இதை தான் சும்மா லுக்குக்கோசரம் வச்சுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புதுசாக வாங்கிடலாம் கைஸ். இப்போ இதில் இருக்கிற மீன்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சி எடுத்துக்கணும். ஸோ ஃபுல்லுமே இப்போ நம்ம வாட்டர் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது கழுவியே ரொம்ப நாள் ஆகுது. அதனால ஃபுல்லுமே இது வாட்டர் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் இருக்கிற பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பிடிக்க போனோம்னாலும் அது பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு ஆட்டம் கட்டிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துடலாம். இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு மேக் பண்ணி ஒரு டேங்க் செட்டப் தான் பண்ணோம். இது போல் நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு டேங்க் செட்டப் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன் மட்டும் அக்வாரியமில் வாங்கினது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து இதை வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். உடம்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இது க்ளீன் பண்ணோட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நம்ம கிவ் அவே கொடுக்கலாமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கார்னர்லையும், ஏன்னா அப்போ தான் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அது போய் ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு இருக்கும். சிச்லிட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஸ்பேஸை விட அது ஒளிஞ்சு விளையாடக்கூடிய இடம் தான் ரொம்ப முக்கியம். இப்படி இருந்தால் அது நல்லா க்ரோத் ஆகும்னு பார்த்தேன் ஒரு வீடியோவில். அதுதான் சொன்னவங்கள்ட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு கடைசி ஸ்டோனு இந்த இடத்துல வச்சோம். கையை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே என்ன வேகமாக விட்டு ஓட்டான் பார்த்தீங்களா? இன்னொருத்தனையும் ஆட் பண்ணலாம். உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேர் வைப்போம். மா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட மூவியாக வந்து வச்சிடலாம் கைஸ். டேங்க் மேலே. ஸோ இதை எடுத்து இது ஒரு இடத்துல வச்சிடலாம்.